WWE இன்ஜுரி ஏற்பட்டும் பிரேக் எடுக்காம கண்டினியூவா ரெஸ்ல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ரெஸ்லர்லாம் யார் யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அந்த லிஸ்ட்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்க. இதே போல இன்ட்ரெஸ்ட் ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. WWE இன்ஜுரிஸ்ன்றது மிக டேஞ்சரான விஷயம். அப்படிப்பட்ட இன்ஜுரிஸ் ஏற்பட்டு சில பேர் தங்களோட ரெஸ்லிங் வாழ்க்கையை முடிச்சிருக்கிறாங்க. ஆனா ஒரு சில பேர் இன்ஜுரி ஏற்பட்ட பிறகும் தங்களோட ரெஸ்லிங்கை கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் WWE அப்பியரன்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ரெஸ்லர்லாம் யார் யாருன்றத தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ரெஸ்லர் யாருன்னு கேட்டீங்கன்னா செஸ்லா கிரீன். இவங்க பாத்தீங்கன்னா WWE சில மாதங்களுக்கு முன்னாடி கால்ல ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு, ஆங்கிள் இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. நம்ம பார்த்தா டிவில பாக்குறவங்களுக்கு ஸ்டோரி லைன் மட்டும் தான் தெரியும். ஆனா ரியலாவே அவங்களுக்கு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. அந்த இன்ஜுரியோட WWE ஸ்ட்ரக்சர்ல அது மட்டும் இல்லாம வீல் சேர்ல அவங்க அந்த ரெஸ்ல சைட்ல அவங்களோட பார்ட்னருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி சீன்லாம் காமிச்சிருந்தாங்க. அவங்க இன்ஜுரியோட தான் இருந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப சரியாகி அந்த இன்ஜுரியோட இருந்து டிவி ஷோல அப்பியரன்ஸ் கொடுத்து சரியாகி இப்போ அவங்க ரெஸ்ல் பண்ண ஆரம்பிச்சு. அந்த லிஸ்ட்ல அடுத்ததா ஸ்டெப்னி வாங்கர் ரெசில்மேனியா 42க்கு முன்னாடியே லிவ் மோர்கன் கூட விளையாடுற மேட்சுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஷோல்டர்ல இன்ஜுரி இருக்கு. அந்த ஷோல்டர் இன்ஜுரி காரணமாக தான் ரெசில்மேனியா 42ல ஸ்டெப்னி வாங்கர் தன்னோட சாம்பியன்ஷிப்பை இழந்தாங்க. இருந்தாலும் அவங்க ஷோல்டர் இன்ஜுரி ஏற்பட்டு சாம்பியன்ஷிப்பை இழந்தாலும் மீண்டும் அடுத்த வாரமே வந்திருந்தாங்க. மீண்டும் ராவுக்கும் அந்த ஸ்டெப்னி வாங்கர் இப்பயும் WWE தான் இருக்கிறாங்க. இன்ஜுரியோட இருந்தாலும் அவங்க இந்த வாரம் ராவ்லையும் காமிச்சிருப்பாங்க. ஸ்டெப்னி வாங்கரை லிவ் மோர்கன் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அவங்க இன்ஜுரியோட தான் இப்போ WWE அப்பியரன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்த யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கெவின் ஓவன்ஸ்க்கும் கோடி ரோட்ஸ்க்கும் WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யுனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச்ல கெவின் ஓவன்ஸ்க்கு கழுத்து உடஞ்சி இன்ஜுரி ஏற்பட்டுரும். அந்த மேட்சோடய கெவின் ஓவன்ஸ் போயிட வேண்டியது. ஆனா WWE கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க கெவின் ஓவன்ஸ் அடுத்த பேப்பர் வியூல செமிஜெயினுக்கு எதிராக தன்னோட கழுத்துல ஏற்பட்ட பயங்கரமான இன்ஜுரியை தாண்டியும் WWEக்காக ஃபைனலா ஒரு மேட்ச் விளையாண்டு கொடுத்தார். ஆனா அந்த மேட்ச்க்கு அப்புறம் கெவின் ஓவன்ஸ் WWEல இன்னும் அப்பியரன்ஸ் கொடுக்கல. ஆனா கெவின் ஓவன்ஸ் இந்த இடத்துல செஞ்ச செயல் எல்லாருமே வியக்க வச்சுச்சு, எல்லாருமே ஷாக் பண்ண வச்சு. ஏன்னா நெக் இன்ஜுரி எந்த அளவுக்கு ரெஸ்லிங் கேரியரை பாதிக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட நெக் இன்ஜுரி இருந்தும் ஒரு ஃபைனல் மேட்ச் விளையாண்டாரு. அந்த வகையில இந்த லிஸ்ட்ல இருக்கிற இன்னொரு ரெஸ்லர் யாருன்னு கேட்டீங்கன்னா கோடி ரோட்ஸ். ரெசில்மேனியா 42ல ராண்டி ஆர்டன் பன் கிக் வச்சு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கும். இது வரைக்கும் ராண்டி ஆர்டன் பன் கிக்கால அட்டாக் வாங்கினவங்க யாருமே அதுக்கப்புறம் அப்பியரன்ஸ் கொடுக்கறத கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. கொஞ்ச நாள் அப்படியே WWE டிவி ஷோல இருந்து ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா ராண்டி ஆர்டன் அடிச்சு பன் கிக் வச்சு இன்ஜுரி ஏற்பட்டு கண்ணு பாதிச்சாலும் கண்ணு கிட்ட வீங்கினாலும் அந்த இன்ஜுரியோடயே மறுவாரம் ராவுக்கு ஷாக்கிங்கான அப்பியரன்ஸ் கொடுத்தார் கோடி ரோட்ஸ். இது பயங்கரமான விஷயமாக இருந்துச்சு. இந்த லிஸ்ட்ல யார் இன்ஜுரி ஏற்பட்டும் ரெசல் பண்ணதை பத்தி நீங்க கண்டினியூ பண்ணதை பத்தி WWEக்கு மீண்டும் அப்பியரன்ஸ் கொடுத்து இன்ஜுரியோட அப்பியரன்ஸ் கொடுத்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.